Peak are 2 points on this uniform ring of resistance R. Find the equivalent resistance between P and Q. So, இது ஒரு யூனிஃபார்ம் ரிங்கு. இந்த ரிங்கோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆறு, அதனோட ரேடியஸ் வந்து ஸ்மால் லெட்டர் ஆர். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டும் அண்ட் திஸ் பார்ட், இந்த ஆப்போசிட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டும் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஐ கேன் ட்ரா திஸ். இந்த பாயிண்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ PQ, இந்த பாயிண்ட்டுக்குள்ளே PQ, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் P அண்ட் Q. ஸோ ரிமைனிங் பார்ட்டுக்குள்ளே திஸ் போர்ஷன், ஆல் திஸ் போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து இதுக்கு பேரலாக இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் டூ. ஸோ அப்படின்னும் போது இந்த அப்பர் பார்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுது. திஸ் வில் ஆக்ட் அஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோயர் பார்ட் வில் ஆக்ட் அஸ் அனதர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்பர் பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கோங்க, இதனோட ரெசிஸ்டன்ஸ் R2ன்னு வச்சுக்கோங்க. இதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் R equivalent must be equal to this R1 R2 divided with this R1 plus R2. This is the answer for this. ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து R1 வேல்யூ ஃபைண்ட் பண்ண பார்ப்போம். இப்போ R1, இந்த அப்பர் பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் R1ஓட வேல்யூ எப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் வித் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்டு திஸ் ஆர்க் லென்த்து. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R, இதனோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R, ஆர்க் லென்த் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இது 2πr. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷனோட ஆர்க் லென்த் வந்து R theta. ஸோ ஏன்னா theta must be equal to this L by R. அப்படின்னா L must be equal to theta into R. Lன்றது ஆர்க் லென்த். ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா RR கேன்சல் ஆகும். அப்படின்னா R1 வேல்யூ வில் பி திஸ் R theta by 2π வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த R1 போர்ஷன் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்ஷனில் ஃபைன் பண்ணுவோம். திஸ் போர்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்ப்போம். அதனோட வேல்யூ என்னது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் R. இந்த என்டையர் ரெசிஸ்டன்ஸ் வந்து R and circumference of the circle will be 2πr. This one divided by 2πr into this into இந்த போர்ஷனோட ஆர்க் லென்த். ஆர்க் லென்த் will be this. இது தீட்டானா the remaining இது டோட்டல் வந்து 360. அப்படின்னா 2πன்னு எழுதலாம். 2π minus of theta. Then arc length will be this. இங்கே பாருங்கள். ஓகே, ஆர்க் லென்த்தோட வேல்யூ வந்து that will be this R into 2π theta. நம்ம இங்கே என்ன ஃபைன் பண்ணுமோ அதே தான். ஓகே, L must be equal, theta must be equal to this L by R and L must be equal to theta into R. இங்கே வந்து thetaக்கு பதிலாக 2π minus of theta must be equal to this L by R. Okay, 2π minus of theta must be equal to L by R, then L must be equal to this 2π theta into R. That's the answer. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா RR கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக R2ஓட வேல்யூ இந்த வந்துடும். ஸோ R1 வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, R2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். R1 R2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கிவன் சர்க்யூட். இந்த ஃபைனல் ஆன்சர் R theta by 4π square 2π minus of theta. ஸோ இந்த தீட்டாவில் ஸோ இப்போ இட் இஸ் 90 டிகிரியாக இருந்ததுன்னா யூ புட் இட் அஸ் 90. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைனல் R equivalent வேல்யூ நம்ம கிடைக்கும். Okay, thank you.